கருப்பசாமி மாடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். ஆமாப்பா. அப்படி சொல்றியா? மகனுக்கு உடல்நல சரியில்லை. மகனுக்கு உட்காரு, கூப்பிட்றேன். மகனுக்கு உடல்நலம் சரியில்லை, அப்படி இல்லையா? அதனால குடும்பத்தில் எல்லாத்துக்குமே உடல்நலம் சரியில்லை, மகனுக்கு மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கணவருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. அதனால கருப்பசாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கும் வரணும், சரியா? வரும்போது எனக்கு பால் வாங்கிட்டு, எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு, மாலை வாங்கிட்டு நான் பாரு, சரியா? அவனை திருத்தணும் சரியா? குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வெளியேறணும். அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு படிப்படியாக தொழில் அமைச்சு கடனை கட்டி நோய் நொடியும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து கருப்பை காப்பாற்றினா போதும்ல. கிட்டவா 3 பேரா 4 பேரா? இந்தா ஆளுக்கு ஒன்று. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு நாளைக்கு நீ என்னை பார்க்கணும். நாளைக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது கணவருக்கு, அப்படியே இல்லையா? அதை நான் கருப்பசாமி நாளையோடு நிப்பாட்டி போகிறேன். அதைத்தப்ப சொன்னேன். நாளைக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு பண்ணிடுறேன். கடனை அடுத்த 6 மாதத்தில் படிப்படியாக நிரந்தர தொழில் அமைச்சு கடனை நீ சம்பாரித்து கட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால மகனுக்கும் உடல்நிலையை நான் பகுதி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் அதே மாதிரி அமைச்சு தரேன்ப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு காரமடை வச்சுப்பா. யார காரமடை? மனைவிக்கும் உடல்நலம் சரியில்லை, உனக்கும் உடல்நலம் சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து ஏதோ இருக்கிற காலங்கள் நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு அறவேறு கஞ்சி கருப்பையும் ஊற்றினா போதுமாப்பா. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால மனைவி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து அதே போல் உனக்கும் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? ஒன்றை கொண்டுட்டு போய் 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மனைவிக்கு பகுதி சாப்பிட்டு நாளைக்கு தேய்ச்சி குளிக்கணும். இதை 2ஐயும் கொண்டு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை பார், சரியா? சீட்டு நடத்தி அந்த பணமும் இல்லை, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சு அதுலேயும் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு, அப்படி தானே? அதுதான் இப்போ போயிடுச்சு. அதனால அதுக்கு உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். இப்போ உனக்கும் மனைவிக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பார், அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கடனையும் கட்டி ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ நீ அதெல்லாம் வேணாம், நான் இப்போ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை ஒன்று வாங்கிட்டு வா. உனக்கு நிரந்தர தீர்வு நான் பண்ணித்தரம்போ, கூடவே வரம்போப்பா. உடல்நிலை சரி பண்ணுவான், அடுத்து ஒவ்வொன்றா உனக்கு பண்ணித்தரம்போ. கூட்டிட்டு வா, மகளையும் கூட்டிட்டு வா. அவளுக்குள்ள பணத்தை பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி அது எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் அறுப்பா, அன்னூர் குறி 1. அதனால கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்தேன். அதனால வேலை போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே எங்கள் அன்னைக்கு தென்படலை. அதை விட நல்ல வேலை பொண்ணு 1 வாரத்தில் ஜாயின்ட் ஆயிடும். அதுவாக நம்ம போடுற கடைக்கும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அது எல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் பொறுப்பும் அப்படி கூடாது, தேவையில்லாத வாக்குவாதம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் எச்சரிக்கை வச்சுக்க. எந்த சிக்கல் இல்லாமல் நீ புதுசாக தொழில் தொடங்குறதுலையும் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா, உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடு, வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் வாய்ப்பாளையம் முயற்சிப்பா. வாய்ப்பாளையம் ஒரே ஒரு நாள் இருந்தாலும் அதை படிக்கக்கூடாது. நீ 10 நாளுக்கு போயிட்ட, 10 நாள் பேலன்ஸ் இருக்க இல்லையா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் இருந்தாலும் அதை விட்டுறணும். ஏதோ ஒன்று விருப்பப்பட்டதை விட்டு கொடுக்கணுமாமாப்பா. அப்போ தான் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நானும் என் சகோதரனும் பண்ணோம். உங்கள்கிட்ட விட்டு கொடுக்குறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது ஒன்று தான் இருக்குது. அது உனக்கு நம்ம இஷ்டமானது. இது அப்படி தானே? ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லு. அதனால தான் இதை விட்டு கொடுக்கணுமா. அது வரைக்கும் படித்தது மறந்துடாது. அது இப்போதைக்கு என்ன பண்ணுற, அதை பெண்டிங்கில் தான் வையின்றிருக்கேன். அதை துப்புற தூக்கி அக்கட்ட விடணும்னு சொல்லலை. ஒரு ஸ்டேஜ் வரும், வரும்போது மீண்டும் அதை தொடர கதை வரும். அதில் உன்னோட லட்சியத்தில் கருப்பசாமி ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் கடனை கட்டணும், வீட்டை கட்டணும். அதனால் மனைவி சேருவாளா சேர மாட்டானால அதை பார்க்கணும். அதுக்கு எல்லாம் முன்னாடி நமக்கு நல்லபடியாக தொழில் அமையணும், கடனை கட்டணும். அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழணும், அப்படியே இல்லையா? அப்படின்னு போய் கால் வந்துட்டுவான். அப்போ நான் சொன்ன பிரகாரம் கேளு. நான் சொன்ன பிரகாரம் கேட்டு அதை ஒன்றை மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா போதும்,
சரியா? அதை பெண்டிங்கில் தான் வைக்க சொல்கிறேன். அதுக்கு வந்து நீ எப்போவுமே அதை தொடக்கூடாதுன்னு சொல்ல. அதனால் நீ லட்சியத்தில் ஜெயிக்க வச்சு நான் கருப்பசாமி போய் அந்த கட்டடத்தில் பணம் போய் கேட்டோம்னா கணக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை மிரட்டியோ இல்லை அவமானப்படுத்தியோ தாட்டக்கூடாது. அதனால் கணக்கு பார்க்கணுன்னா பாடுறான்றணும். பார்த்தாலும் உனக்கு கணக்கு போட்டு பணம் வந்துடும். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதுக்கு தான் போகலாம்னு சொல்லிட்டேனே. கட்டடம் சம்மந்தப்பட்டதை நீ இன்றைக்கே போகலாம். டைம் இருந்தால் இன்றைக்கி போ, இல்லாமல் தான் நாளைக்கு போகலாம். நான் தான் சொல்லிட்டேன் நம்ம கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் நீ எந்த தொழில் பண்ணாலும் உனக்கு வருமானத்தை கொடுத்துருணும். அதை வந்து கட்டண வீட்டை பார்த்து விற்று கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக சொல்லியிருக்கேன். அதனால் அதுவும் உனக்கு சரி வரும்னு சொல்லியிருக்கேன். நான் பார்த்துக்கிறதே. அப்படியாப்பா? அதிக தூரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாமே மகன்தான் பார்க்கணும். ஏதோ விருப்பத்துக்கு வேணால் போகலாம். இப்போ அதுக்கு துண்டான சூழ்நிலை உங்கள்கிட்ட இல்லையே. அதனால் இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த ஸ்டேஜில் தாண்டி வந்துட்டப்பா. அதனால் நீ மனத்தகரியத்தில் தான் போகணும். அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உனக்கும் வாகனத்துக்கும் சரி வராது. அதனால் ஏதோ நீ உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டியதானே கூட கூட்டிகிட்டு. பக்கத்தில் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குதுப்பா. சரியா? பக்கத்தில் நீ ஓட்டணும், நீ கூட தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி நடந்துக்க. சரியா? கூட வரம்பு. அப்படியா? அது மட்டும் வெயிட் பண்ணுறீல்ல, அப்போ சொல்கிறேன்ப்பா. கூட வரம்பு. ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. உனக்கு வந்து ஒரு கடி மேலே உன்னை ஏற்றி விடணும். இரண்டாவது வந்து தொழிலை ஸ்டாண்டர்டு பண்ணி உனக்கு நிம்மதியை சரி பண்ணி கொடுத்து உடல்நிலை சரி பண்ணணும். மூணாவது ஆடி 30 முடிய வரைக்கும் உன் மனைவியை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அப்புறம் தண்டனை கொடுக்கலாமா, சேர்த்தி வைக்கிறதா, வருவாளா வரமாட்டாளாங்கிறது எல்லாமே இந்த மாதம் 30க்கு அப்புறம். அது வரைக்கும் அதை பற்றி பேசாத, போய்க்கார். அதனால கருப்பசாமி மறுபடியும் ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் புதுசாக இருந்தால் நீ பொறுக்கக்கூடாதா? புதுசாக இருந்தாலும் பார்க்கணும்ல நல்லா இருக்கா இல்லையான்னு. அதனால பழசா புதுசாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் கூடாது. நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்தோம்ப்பா. அதனால தை தீர்ந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ள ஒரு மட்டம் உனக்கு பொண்ணுக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? ஆக மொத்தம் ஒரு 11 மாத காலத்துக்குள்ள திருமணத்தை முடிச்சு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளையிலேருந்து கணக்கு. சரியா? எந்த நேரம் வேணாலும் பொண்ணு வரும். உனக்கு சரியா வருது அப்படின்னா பேசி உனக்கு தடமொழி பிடிச்சிச்சு அப்படின்னா என்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சரியாப்பா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இந்த ஆண்டு தவறாமல் அமைச்சு போடலாம். போ, இந்த ஆண்டு வந்து தவறாமல் அமைச்சிடலாம். சரியாப்பா? இந்தா இதை பாங்க வச்சுக்கணும் திருமணம் முடிய வரைக்கும். எப்போ வந்தாலும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் எனக்கு மாலையும் பாட்டும் கொண்டு வந்துடணும். திருமணம் முடிய வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கனி வாங்கிட்டு போய் உன் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கல்யாணம் முடிய வரைக்கும் யாரும் கைப்படாமல் பாங்க வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நீ கேட்டது போலே கருப்பசாமி உனக்கு எண்ணெயிலேருந்து கணக்கு எதிர்பார்த்தது போல உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி கொடிவேறி வச்சுப்பா. பிள்ளைகளை குழந்தைகளை பார்க்கறதுக்கு கூட வரமாட்டேன். அதனால் கருப்பசாமி தான் எனக்கு கொண்டாந்து ஒன்று சேர்த்தி வச்சு பிரச்சனை இல்லாமல் நம்ம இடத்துக்கு கொண்டாந்து இருப்பிடத்தில் சேர்த்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன கேட்க வந்த? அப்படி தான் கேட்க வந்திருக்க. அப்படின்னா போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. நீ கேட்டது போலயே அடுத்த 33 நாளுக்குள்ள உன்னோட இருப்படை உன் மகன் வந்துடுவான்ப்பா. 33 நாளில் உன் மகன் இருப்படை வந்துடுவேன். அதனால் நீ பயப்படாமல் போ. உன் கஷ்டமெல்லாம் தீர்த்து நான் நிம்மதியை அவனை வாழ வச்சு அவனையும் குழந்தைகளை நல்லபடியாக பார்க்குற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்தேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அந்த ஒரு மயிலாடுதுறை வச்சுப்பா. மயிலாடுதுறை ஒரு பொறுப்பான வேலை கொடுத்தோம்னா, அப்படி பொறுப்பான வேலை கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்? பொறுப்பாக வேலை செய்யணும். அதனால் பணம் இருக்கிற மிதப்பில் அவன் போகிற பாதையும் சரியில்லை, பழக்க வழக்கமும் சரியில்லை, குடும்பத்தையும் சரியான வழிக்கு பார்க்கறதில்ல. போய் காலை விட்டோம். அதனால் கருப்பசாமி போகிற பாதை சரியில்லை. அதனால் கார்த்திகை 30 முடியணும். மார்கழி 1லிருந்து அவனை வசமாக ஒரு இடத்துல மாட்டி விட்டு அவனை வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா வேலைக்கும் ஆபத்து ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலையும் அவனுக்கு உருவாக்கி
அதனால நான் கர்ப்பசாமி மாற்றி அவனை திருத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் 4 காசு நம்ம கைக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கர்ப்பசாமி சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் மறுபடியும் கால் வந்துட்டோம். சரிப்பா, இன்னையிலேருந்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட தேவையில்லை. நான் கர்ப்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால் நாளையிலேருந்து அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மனசு முறுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது பிரச்சனையும் உருவாக்கணும். நான் செய்கிற தப்புன்னு அவனையவே திருத்த வச்சு நான் கர்ப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி அமைச்சு தரேன். அதை பாங்கா வச்சுக்க. இதை போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. வர்ற பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. கர்ப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. எப்படியோ மருமகனை திருத்தணும், நல்லபடியாக படிக்கணும். அதனால ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உனக்கு படிக்கிற பக்கமும் டார்ச்சரு, உன்னோட இருப்பிடத்தில் தகப்பனாலையும் டார்ச்சர், அப்படித்தானே? அதனால கர்ப்பசாமி தகப்பனோட டார்ச்சரை சரி பண்ணி போகிற பாதையும் சரியில்லை. உன் மருமகனா சரியில்லைன்னு தெரியுமா தெரியாதா? அதனால நான் கர்ப்பசாமி வர தை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நாளையிலேருந்து அவனுக்கு டார்ச்சர் வராது, சரியா? குடும்பத்தில் சண்டை வராது. அதனால போகிற போக்கு இவளை உன் மகளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போகிறதுக்கு தயாராக இருக்கான், அப்படித்தானே? அதை மாற்றி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகன்னு கர்ப்பசாமி நல்ல முறையாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, உனக்கு ஸ்கூலில் ஹாஸ்டலில் டார்ச்சர் இருக்கக்கூடாது. இந்த குடி. நாளையிலிருந்து எந்த பிரச்சனையும் வராதுப்பா, சரியா? அதனால நீ வீட்டு ஞாபகத்தையெல்லாம் அப்பனும் பிரச்சனை பண்ணுறான், ஸ்கூல்லையும் பிரச்சனை பண்ணுறான்னு நீ உழப்பிட்டு இருக்கக்கூடாது. நீ போய் படிப்பை மட்டும் பாரு. அங்கே டார்ச்சர் இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி தை 30 முடியறதுக்குள்ள உன் தகப்பனையும் சரி பண்ணிடும், உன் மருமகனையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? உத்தரவு அவனுக்கு மட்டும்தான். அதனால ஞாயிற்றுக்கிழமை வேணா கேட்டுக்க. நான் கர்ப்பசாமி கூடவே இருக்கேன்ப்பா, சரியா? தை 30 முடியறதுக்குள்ள எப்படி அதை அவனை திருத்தணும். தை 30 முடியறதுக்குள்ள அதை சரி பண்ணிடலாம்ப்பா, சரியா? இதை நீ பாங்கா வச்சுக்க. அதனால இதை கொண்டுட்டு போய் எனக்கு திருத்தி கொடுத்துட்டு சாப்பிட்றதெல்லாம் புழிஞ்சு விட்டுரு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போ பௌர்ணமிக்கு என்ன பார். அதுக்கு தான் கொடுத்து விட்டேன், நீ மட்டும் வா. கர்ப்பசாமி மறுபடி சூலூர் வச்சுப்பா. சூலூர் யாரா? சூலூர் ஹோட்டல் வச்சிருக்கணும். இப்போ ஹோட்டல் இல்லை, அதனால அதே தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு பக்கம், குடும்பத்தில் பிரச்சனை ஒரு பக்கம், உடல்நலை ஒரு பொண்ணுக்கு வேற சரியில்லாமல் இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால இப்போ அதே தொழில் பண்ணலாம் அப்படின்னு கர்ப்பசாமி முடிவு பண்ணிட்டேன். அதனால் உனக்கு அதே தொழில் நாளையிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து, நாளைக்கு தானே 1, எப்பப்போ 1? ஆடி 1 எப்போ? நாளைக்கு. அப்போ நாளையிலேருந்து நீ கடை எப்போ வேணாலும் பார்க்கலாம், சரியா? ஓப்பன் பண்ணுறது மட்டும் எப்போன்னு சொல்கிறேன், பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துரு. நல்ல கடையாக உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். மீண்டும் அதே தொழில், போட்டி பொறாமை இல்லாமல், உனக்கு யாரும் எதுவும் பண்ணியும் வைக்காம உனக்கு நல்லா ஓட்டி கொடுத்துறேன். போட்ட முதல் வீண் போகாமல் கருப்பசாமி வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும்ல? கிட்டவா வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். உன் மகளையும் உடம்பு தந்தரவை சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? இந்தா உன்னை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன். ஒன்று அந்த பிள்ளைக்கு மட்டும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, சரியா? நான் கருப்பை கூட வரேன் பாப்பா, வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடியும் வெப்படை வச்சுப்பா, வெப்படை. அதனால மருமகளுக்கு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்ததுனால இப்போ மதிக்க மாட்டேறான், அப்படித்தானே? பையனையும் மதிக்க மாட்டேன், நம்மளையும் மதிக்க மாட்டேன். அதனால நம்ம கூட சேர்ந்து வாழவும் இல்லை. அதனால வேலையை பிடுங்கிடலாம். பௌர்ணமியிலிருந்து வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அவளுக்கு வந்துடும். கிட்டவா, நமக்கு அந்த வேலையே வேணாம்ப்பா அப்படின்னு அவளா ஓடியாரணும். அதனால பொருளாதாரம் பண கஷ்டத்தை உருவாக்கணும். அதனால இப்போ கணவன் வேணும். அப்போ தேடுவா. அப்போ தேடி வரும் வரைக்கும் அந்த குழந்தைகளை போய் அது வரைக்கும் பார்க்கக்கூடாது, சரியா? அது கூட நான் சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணி எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்து ஓடும். நீ எதிர்பார்த்தது மாதிரியே உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சின்ன மகனையும் ஓரளவுக்கு உடல்நிலையை சரி பண்ணி அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை கருப்பசாமி சீக்கிரமாக தை மாதத்துக்கு மேலே நானாக தொலாவி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இந்த இதை சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்தடுத்து நான் உனக்கு ஒவ்வொன்றா ஒர்சல் பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டு சின்ன மகனுக்கு கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி, அதனால் உனக்கு அந்த வேலையில் நாளையிலேருந்து எனக்கு பிரச்சனை வந்துடணும் அப்படின்னு அவள் வேற சொல்லி இதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கதைய அறுத்து போட்டுரு. நீ கேட்டது போலயே உனக்கு சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா.
வெயிட் பண்ணி பார்த்து. மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. அலுமினியம் எல்லாம் உருக்கி ஓரளவுக்கு சரி பண்ணி நம்மளுக்கு தொழிலும் நல்லபடியாக அமையணுமா? அப்படித்தானே? நம்மளை நினச்சி மெட்டல் எதுவும் கொடுக்க மாட்டேன், பணத்தை கொடுத்துட்டு கொண்டுட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஒரு சில ஆளுகளை சொல்லி கொடுத்ததுனால இப்போ அந்த வேலையும் இப்போ சுலவாகி போச்சு. அப்படி இல்லையா? அதனால் என்ன சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிற? அலுமினியம். அதனால் உருக்குறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு மீண்டும் அதே தொழில் உனக்கு நல்லபடியாக உனக்கு அவனை நம்பிக்கையாக உனக்கு கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி மகனையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? போய் கால விட்டோம். உனக்கு மகனையும் சொன்னபடி கேட்க வச்சு நான் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் நாளையிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும். மன உளைச்சல் உன் மனைவியும் இருக்கிறா, உனக்கு குழப்பத்தோடு இருக்கு. அதனால் நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. வர அமாவாசை வரைக்கும் பொறுமையாரு. அமாவாசைக்கு மேலே உனக்கு நிரந்தரமாக அவனே கூப்பிட்டு நீ இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு உனக்கு மெட்டல் கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அடுத்த 63 நாளில் உன் மகனையும் படிப்படியாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து மன உளைச்சல் எல்லாம் பண்ணிருந்தா போதுமா? நான் கருப்பசாமி கூடவே வரம்பா. ஒன்றை எல்லாரும் சாப்பிடணும், ஒன்றை பாங்காக வச்சுக்கணும். அதனால் இப்போ அந்த இடத்த விற்கிறதுக்கு இப்போ மண் என்னோடய பாதத்தில் கொடுத்துருக்கேன். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா, வழக்காடி சீக்கிரமாக அதை விற்று கொஞ்சம் கடனை கட்டி ஹோல்சேல் பண்ணுறோமோ உருவாக்கி கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி எந்த ஆர்டர் வரமாட்டேதே. அப்படியா? அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு ஆர்டர் நாளையிலேருந்து வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அந்த ஆர்டரும் உனக்கு நல்லபடியாக வந்துடும். அதே மாதிரி சொத்தில் ஒரு வழியே கிடைக்க மாட்டேது. அந்த வழி கிடைக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாரத்தில் தகவல் வரும். அதுக்குள்ள மாற்ற ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. அப்படியா? மகளோட பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணணுமா? மகளோட பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணணும். அதனால கருப்பசாமி அப்படியாப்பா, அதனால ஒரு முடிவு பண்ணி நான் வச்சிருக்கேன். அதனால இப்போதைக்கு அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை வந்து அடுத்த ஒரு 9 நாளுக்குள்ள வீடு கிடைச்சிடும். சரியா? அதனால இடத்த மாத்திடும். இடத்த மாத்து. அதுக்குள்ள நான் மகளுக்கு ஒரு ஹோல்சேல் பண்ணி நீ கேட்டதோட புத்தியை பூட்டி சரி பண்ணி கொடுத்து நம்மளும் கொடுத்த காசு 4 காசு வருமானத்தை வந்து நம்ம கையில் காசு பழைய நிலைமைக்கு இருந்துச்சு அப்படின்னா போன சொந்தமும் வந்துரு, போன பழக்க வழக்கமும் வந்துரு. எல்லாரும் மகளும் நம்மளை மதிப்பா. அப்படித்தானே? இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறோம். அதனால் நாளைக்கு கருப்பசாமி கண்டிப்பாக ஒரு காலத்தில் நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்த பணத்தை வசூலும் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும் பெண்டிங் போடு. அதுக்கப்புறம் நீ போய் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ட அப்படின்னா கொடுத்துருவான். சரியா? இப்போ உனக்கு அங்கே இருக்கணுமா வெளியில் போகணுமா? நான் தான் முதல்ல இடத்த மாற்ற சொல்லிட்டேன். அவளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலை இல்லை, வேவு பார்க்குற வேலை தான் அவளுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால கருப்பசாமி அவளே வேணான்றுவா. இதை அறுத்து மட்டும் போட்டுரு. சரியா? நீ வேற வீடை நீ சொல்லவே வேண்டாம், பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் ஒரு வாரம் பொறு. உன் கையில் பணம் கிடைக்கிற மாதிரி அமைச்சு தரேன். பணத்தை கட்டுறக்கு உருவாக்கி அமைச்சு கொடுத்துறோம். சரியா? அதுலேயும் சீக்கிரமாக மாற்றி தரணும். அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டேன். நீ 9 நாள் மட்டும் பொறு, அதுக்குள்ளே மாற்றி அமைச்சிடம்போ. அதை பற்றி நீ அப்படியா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. எப்படியாவது பொருள் கண்டுபிடிச்சி கொடுத்துடணும்ப்பா. அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி பொருள் நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு அடுத்த பௌர்ணமி வரக்குள்ள உனக்கு ஆள் வந்து காது படவே பேசுறத உங்கள் ஆதாடவே நீ கேட்டலாம். சரியா? அது ஒன்று. ரெண்டாவது, எப்படியா ஒரு முயற்சி பண்ணி அந்த பொருளும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் நம்ம கருப்பசாமி நமக்கு வந்து கடை வச்சுருக்கோம், கடை நல்லபடியாக ஓடணும். அதனால் இப்போ வாடகைக்கு கூட கட்டுப்படியாக மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து நம்ம போய் பேசுனீங்கன்னா உன் பேச்சு எடுபட்டுரும். அதனால் ஆர்டரை வர வச்சுறேன். நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். கடன்லேருந்து உனக்கு மீட்டு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் மகளோட வாழ்க்கை சரியாக வருமா வராதா? அதனால் சரியாக வராது. அவனை சேர்த்து வைக்கணும்னு நினச்சினாலும் பிரச்சனை தான். அதுக்கு நம்ம மகளை செத்தி பண்ணணும். அதனால் திருவிழா முடிவு வரைக்கும் அதை பெண்டிங்கில் போடு. சரியா? மீண்டும் ஒரு மறுபரிசீலனை பண்ணி சரியாக வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு முடிவு சொல்கிறேன். அப்ளிகேஷன் எல்லாம் போட்டியா? போட்டேன். எவ்வளோ வருஷம் இருக்கு போட்டு? 5 மாதம் ஆச்சு.
அதனால நான் மறுபரிசீலனை பண்ணணும்ப்பா. நீ எதிர்பார்த்தது போல அமையும் அப்படின்னா நான் சேர்த்து வச்சுறேன். அப்படி இல்லைன்னா அதுவும் உனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். சரியா? கூடயே வரம்பு அடுத்த வாரம் நான் வந்து பாருப்பா.